வெல்கம் டு ஒயிட் பாட் கிச்சன். நம்ம ஒரு பாரம்பரிய ஸ்டைலில் கொள்ளு பருப்பு எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்க போகிறோம். அந்த கொள்ளு பருப்பு வந்து சூடான சாதத்தில் ஒரு ஸ்பூன் நெய் அல்லது ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இதில் நம்ம எதுவுமே வதக்க போகிறதில்ல, அப்படி டேரெக்டாக எல்லாமே பச்சையாக தான் ஆட் பண்ண போகிறோம். அது செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். நான் 1/2 கப் கொள்ளு க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கல்லெல்லாம் இருக்கும், நீங்களும் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போது நான் வந்து தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். 7 பல் பூண்டு, 15 to 20 சின்ன வெங்காயம், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மல்லி, 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போது அதை செய்ய இந்த மாதிரி ஒரு மண் பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் வந்து ஒரு 700 to 800 ml தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோன்னா நம்ம இந்த வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கொள்ளு ஆட் பண்ணிக்கலாம். இந்த கொள்ளை நீங்கள் வந்து ஒரு 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் எதுவும் ரோஸ்ட் பண்ணல, டேரெக்டாக அப்படியே தான் நான் ஆட் பண்ணுறேன். இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். எல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்க இன்க்ரீடியன்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் மல்லி, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 3 வரமிளகாய், நீங்கள் பச்சை மிளகாய் வேணால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 6லேருந்து 7 சின்ன வெங்காயம். இது கூடவே நம்ம வந்து 2 பல் பூண்டையும் சேர்த்து 2லேருந்து 3 பல் பூண்டு வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்ந்து ஒரு 30 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். 30 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா கம்மியாயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பு வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம கொள்ளு ரசம் வேணுன்னா இந்த தண்ணியை நம்ம வடித்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ வந்து ஒரு மத்து வச்சு தான் கடைய போகிறோம். இப்போ அந்த கடையும் போது நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட மீதி இருக்கிற மல்லி, ஜீரகம் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ பச்சையாக வெங்காயம், பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம அப்படியே முழுசாக சேர்க்காமல் இந்த மாதிரி நம்ம இடித்து சேர்த்துக்கலாம். இதில் நான் 3 பல் பூண்டு எடுத்திருக்கேன், அதை இடித்து இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், உங்களுக்கு எவ்வளோ வெங்காயம் வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம். அதையும் ஒன்றும் பாதியமாக தட்டி அதையும் இந்த பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக கிள்ளி போட்டுக்கலாம். கொஞ்சம் மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் எண்ணெய் அதையும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி மத்து வச்சு தான் நம்ம இந்த பருப்பை கடைய போகிறோம். இல்லை உங்களுக்கு கடையிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட நீங்கள் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கடைப்பட்டுருச்சு. இந்த மாதிரி கடையும் போது பருப்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல நெய்ஸாக இருக்காது. உங்களுக்கு இந்த மாதிரி கெட்டியாக வேண்டாம் அப்படின்னு நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணி கூட நீங்கள் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த சூடான பருப்பில் வந்து 1 ஸ்பூன் நெய் போட்டு, இல்லை 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், இல்லை நல்லெண்ணெய் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நம்ம பாரம்பரிய கொங்கு ஸ்டைல் கொள்ளு பருப்பு ரெடியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.